சார் என் நெய்பர் சார் 3 இயர்ஸ் பேக் தான் புதுசா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு நோட்டீஸ் பண்ணேன் சார். லாஸ்ட் 1 இயராவே ஹஸ்பண்ட் இஸ் கணவர் வந்து மனைவியை அடிச்சிட்டு இருப்பாரு அப்பப்போ. சண்டை ஏதாவது பெருசா ஆச்சுன்னா அப்படியே கை எடுத்து அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து நிறைய வாட்டியும் பார்த்திருக்கேன். ரோட்ல வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லைன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் அடிக்கிறது நான் நிறையவே பார்த்திருக்கேன். அதுதான் அப்போ கியூரியஸ் ஆனேன். சோ ஜாதக ரீதியாக உங்க கருத்து என்ன சார்? எதனால இது வந்து ஆகும்? பொதுவா வந்து ஜாதகத்துல வந்து ஒருத்தர் அடி வாங்கணும், இல்லைன்னா அடிக்கணும், மற்றவங்கள அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 வித சூழ்நிலை வரணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல 1ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 1ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இருந்தா ஒண்ணு அடுத்தவங்கள அடிக்க எதை எடுத்தாலும் சட்டுன்னு கையை நீட்டக்கூடிய குணம் இருக்கும், அடிக்கக்கூடிய குணம் இருக்கும். அதே நபர் ஒரு காலகட்டத்துல மற்றவங்ககிட்ட இருந்து அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாகும். நம்ம கர்மாவே என்ன சொல்லுது? நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கு வந்து திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்ப நம்ம இன்னைக்கு ஒருத்தர் அடிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நாள் இன்னொருத்தர் அடி வாங்க போறோம்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அடிக்கிறாரு அப்படின்னா அந்த நபர் வந்து நம்மகிட்டயோ இல்ல வேற யார்ட்டையோ இன்னொரு நாள் அடி வாங்க போறாருன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்துல 1, 4, 8ஆம் இடம் சேர்க்கை இருக்கு அப்படின்னா ஒண்ணு அந்த நபர் வந்து ஒரு காலகட்டத்துல அடி வாங்குவாரு, இன்னொரு காலகட்டத்துல அடுத்தவங்கள அடிக்கக்கூடிய ஒரு குணமும் வந்து இருக்கும். இங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி இப்படி சண்டை வருது, அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருடைய ஜாதகத்திலுமே 1, 4, 8 இருந்தா இது அதிகமாவே தென்படும். அதாவது 2 பேரும் கை கலக்கிறது, சண்டை பிடிக்கிறது, அடி வாங்குறது, அடிக்கிறது, இது வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல கணவன் தான் மனைவியை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வந்து இன்னைக்கு வந்து மனைவி அடிக்கிறாப்புல, அப்ப கர்மா வந்து அதை அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்ப நாளைக்கு ரோட்ல போகும்போது இன்னொரு தண்டை வந்து இவன் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதக ரீதியா இப்ப நம்ம கணவன் மனைவி மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி 1, 4, 8ஆம் இடம் தொடர்பு உண்டாயிருச்சு, நெருங்கின தொடர்பு இருக்கு அப்படின்னா ஒண்ணு ஒரு காலகட்டத்துல அடிப்பார், இன்னொரு காலகட்டத்துல அடி வாங்குவார். இதுதான் என்னுடைய பதில். ரொம்ப தேங்க்ஸ் சார்.